ஓம் சாந்தி 17/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். பகவானுடைய ஞான முரளிய ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து மிக கவனமா கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அழியக்கூடிய சரீரங்களின் மீது அன்பு செலுத்தாமல் அழிவற்ற தந்தையிடம் அன்பு வைத்தீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஏன் அழுவுறோம்னா, இந்த அழியக்கூடிய சரீரங்கள் மீது நம்ம அன்பு வச்சிருக்கிறோம், அதனாலதான் நம்ம அழுவுறோம். அப்புறம் எப்படியா இருந்தாலும் அழியதான் போகுது, எல்லாமே அழியதான் போகுது. அப்ப நம்ம அழுவுறோம். அதெல்லாம் பாபா சொல்றாரு, இந்த அழியக்கூடிய சரீரங்கள் மீது அன்பு வைக்காம அழிவற்ற பாபா, அழிவற்ற தந்தை பரமாத்மா மீது அன்பு வச்சீங்கன்னா நீங்க அழமாட்டீங்க, அழுவதுல இருந்து விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: தவறான அன்பு எது மற்றும் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது? பதில்: அழியக்கூடிய சரீரங்கள் மீது பற்று வைக்கிறது தான் தவறான அன்பாகும். யார் அழியக்கூடிய பொருட்களின் மீது பற்று வைக்கிறாங்களோ அவங்க அழுகுறாங்க. தேக அபிமானத்தினால அழுகை வருகிறது. எதனால அழுக வருதுன்னா, தேக அபிமானத்துல இருந்து அந்த தேகத்தை நினைச்சு அழுகுறோம். அந்த தேகம் போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு அழுகுறோம். ஆனா ஆத்மா அழிவற்றவர்கள். அவங்க அழிவதில்லை. அவங்க அந்த ஒரு உடலை விட்டு வேற உடல் போயிட்டாங்க. ஆனா நம்ம அந்த பற்று வச்ச காரணத்தினால அழுகுறோன்றாரு. சத்தியுகத்தில் அனைவரும் ஆத்மா அபிமானிகளாக இருக்கிறாங்க. ஆனா சொர்க்கத்துல யாரும் அந்த மாதிரி அழமாட்டாங்க. ஆகையினால் அழுவது என்ற விஷயமே அங்க இருப்பதில்லை, சொர்க்கத்துல இருப்பதில்லை. யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கிறார்கள். இப்ப யாரெல்லாம் அழுகுறாங்களோ அவங்க நிறைய இழக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை இப்ப கிடைக்கிறது. ஆத்மா அபிமானிகளாக ஆனீங்க என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தேக அபிமானியா இருக்கிறதுனால தான் இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் உண்மை நம்பிக்கிட்டு சுற்றி இருக்கிறது எல்லாமே தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பார்த்துக்கிட்டு பற்று வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம அழுகுறோம். ஆத்மா அபிமானி நிலையில நான் ஆத்மா, அழிவற்ற ஆத்மா, நான் பல பிறவிகள் எடுத்து இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கேன். இது மாதிரிதான் பல பிறவிகள், பல உடலை தாண்டி நான் வந்திருக்கிறேன், பல உறவினர்களை தாண்டி வந்திருக்கிறேன். இப்போ இந்த கடைசி பிறவில இது எல்லாமே அழியக்கூடியது. இப்படிதான் பிரம்மா பாபா முயற்சி பண்ணாரு. நான் கண்ணால பாக்குறது எல்லாமே அழிய போகுது, அப்படிதான் அவர் முயற்சி பண்ணாரு. அவரும் எல்லா டெஸ்ட் பேப்பரையும் பாஸ் பண்ணி தான் போயிருக்கிறாரு. அது மாதிரி நீங்க ஆத்மா அபிமானியா ஆயிட்டீங்கன்னா அழுவதுல இருந்து விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆத்மாவும் அழிவற்றது, பாபாவும் அழிவற்றவர் என்பதை குழந்தைகள் தான் தெரிந்துள்ளார்கள். இப்ப நமக்கு தெரியும், இந்த ஆத்மாவும் அழியாது, பாபாவும் அழிய மாட்டார். எனவே யாரிடம் அன்பு செலுத்துவது சொல்லி பாபா கேட்கிறாரு. அழிவற்ற ஆத்மாவிடம் அன்பு செலுத்துங்க, ஏன்னா அதான் அழியாது இல்லையா. எது நிரந்தரமா இருக்குதோ, கடவுள் தான் நிரந்தரம், ஆத்மா தான் நிரந்தரம். அதனால ஆத்மாவை பார்த்து அன்பு செலுத்துங்க. யாரை பார்த்தாலும் அவங்க ஆத்மா அப்படின்னு நினைச்சு ஆன்மீக அன்பை கொடுங்க, அது அழிவற்ற அன்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. தேகத்தின் மீதான அன்பு எப்படி இருக்குது? அது பொய்யான அன்பா இருக்கு இல்லையா. தேகத்தை பார்த்து பழகும் போது அந்த தேகம் நல்லா இருந்தா நல்லா அன்பு செலுத்துவாங்க. சிலருக்கு பிடிக்கலன்னா அன்பு செலுத்த மாட்டாங்க. அது அழியக்கூடிய அன்பு. பாபா சொல்றாரு, அழிவற்றதன் மீது தான் அன்பு செலுத்த வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எது அழிவற்றதோ அதன் மேல அன்பு செலுத்துங்க. அழியக்கூடிய சரீரத்தின் மீது அன்பு செலுத்தல் ஆகாது. முழு உலகமே அழியக்கூடியதாகும், ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரம் கூட அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. ஆத்மாவின் அன்பு அழிவற்றதாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவிற்கு ஒருபோதும் மரணமே கிடையாது, அதனை சரியானது என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா அழியவே அழியாது. அத கத்தியால நீங்க குத்த முடியாது, காற்றால ஊத முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நம்ம நெருப்பால கூட எரிக்க முடியாது ஆத்மாவை. உடலை வேணா நம்ம என்ன வேணா செய்யலாம், ஆனா ஆத்மாவுக்கு ஒருபோதும் மரணமே இல்லை, அது அழிவற்றது, அதனை சரியானது என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றார். நீங்கள் தவறானவர் ஆகிவிட்டீர்கள் என்று இப்ப பாபா நமக்கு சொல்றாரு. இப்ப நம்ம உண்மையானவரா ஆத்மா அபிமானியா இருக்கும்போது உண்மையா இருந்தோம், இப்ப தேக உணர்வுல வந்தனால தவறானவரா ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில் அழிவற்றதன் மேல் அழிவற்ற அன்பு இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. உங்களுடைய அன்பு அழியக்கூடிய சரீரத்தோடு ஏற்பட்டு விட்டது, ஆகையினால் தான் அழ வேண்டி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு.
நம்ம வந்து 63 பிறவியா அந்த தேகத்தையே பார்த்து பழகி தேகம்தான் உண்மைன்னு நினச்சிட்டு கடைசியில் அவங்க இறந்து போயிட்ட பிறகு அழுதுகிட்டே இருந்தோம். அதே தான் நம்ம பழக்கமாக போயிடுச்சு. அதனால நீங்கள் அழியக்கூடிய சரீரத்தினோட அன்பை வச்சு வச்சு நீங்கள் ஏமாந்துட்டீங்க. அதனால தான் அழறீங்கன்னு சொல்கிறாரு. அழிவற்றதோட அன்பு இல்லை, ஆனால் நீங்கள் அழிவற்ற ஆத்மாவோட அன்பு வைக்கல, அதனால தான் அழுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அழியக்கூடியதோட அன்பு இருக்கின்ற காரணத்தினால தான் அழ வேண்டி இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. பாருங்க, அந்த பொருள், அந்த இருக்கிற பொருள், அந்த மனிதர்கள், அந்த தேகத்தை நம்ம அன்பு வச்சதுனால தான் அது இல்லாத போது நம்ம உட்காந்து அழுகுறோம்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் தங்களை அழிவற்ற ஆத்மான்னு புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் அழுவதற்கான விஷயமே இல்லை. ஏனென்றால் ஆத்மா அபிமானிகளாக இருக்கின்றீர்கள். அதனால தான் பாபா வந்து ஆத்ம உணர்வுல இருக்க சொல்றாரு. ஆத்ம உணர்வுல வந்துட்டா நம்ம அழவே மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. எனவே பாபா இப்போது உங்களை ஆத்மாபிமானிகளாக மாற்றுகின்றார். இப்போ இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை அப்படியே ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வர்றாரு. ஒரு ஒரு முரளிலையும் இப்படிதான் மாத்தி மாத்தி எதையாவது சொல்லி நம்மளை ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வர்றாரு. தேக அபிமானிகளாக இருப்பதின் மூலம் அழ வேண்டியதாக இருக்கிறது. அழியக்கூடிய சரீரத்திற்காக அழுகிறார்கள். ஆத்மா இறப்பதே இல்லை என்று புரிந்தும் இருக்கிறார்கள். தெரியும், உலகத்தினருக்கு எல்லாமே தெரியும். அவங்கள்ட்ட சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிறேன், நீங்க சொல்றீங்களே ஆத்மா, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை எனக்குன்னு சொல்றாங்க. ஞானம் வந்து புதுசு இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது உலகத்துல இந்த ஆத்மா வந்து நிலையானது, அந்த உடல் வந்து அழிஞ்சிரும், அந்த அழியக்கூடிய சரீரத்துக்காக தான் உட்காந்து அழுறாங்க. ஆனா ஆத்மா இறக்கறது இல்லைன்றத எல்லாரும் புரிஞ்சிருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள்ட்டு இப்ப பாபா சொல்றாரு. நீங்கள் அழிவற்ற தந்தையின் குழந்தைகள், அழிவற்ற ஆத்மாக்கள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எல்லாருமே இந்த உடல் கிடையாது, நீங்க எல்லாம் ஆத்மாக்கள், அழிவற்ற அப்பாவுடைய அழிவற்ற குழந்தைகள் நீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அழ வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஏன் அழுவுறீங்க? நீங்க இந்த உடலை விட்டு அடுத்த உடல் சொர்க்கத்துல போய் நடிக்க போறீங்க. யார் யார் உங்க கூட இருந்தாங்களோ அவங்களும் அங்க வந்துதான் நடிக்க போறாங்க. எதுக்கு அழறீங்க? அழ வேண்டிய விஷயமே இல்லைன்றாரு. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு நடிப்பை நடிக்கிறது, இது விளையாட்டாகும். இதெல்லாம் ஒரு டிராமா, இது ஒரு விளையாட்டு. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுத்து எடுத்து நடிக்கிறாங்க, இது ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சரீரத்தின் மீது ஏன் பற்று வைக்கிறீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலும் புத்தியின் தொடர்பை துண்டியுங்கள். தங்களை அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. ஆத்மா ஒருபோதும் இறப்பதே இல்லை. யார் அழுகிறார்களோ அவங்க இழக்கிறாங்கள்ட்டு பாடப்பட்டுள்ளது. ஆத்மா அபிமானிகளாக ஆவதன் மூலம்தான் தகுதியானவர்களாக ஆவீர்கள். இப்ப பாபா நமக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாருல, பதவி கொடுக்குறாருல, அந்த பதவி எப்படி அடையிறோம்னா ஆத்மாபிமானியா ஆகும்போது தான் நம்ம அந்த பதவி நமக்கு கிடைக்குது. அப்பதான் நீங்க தகுதியானவர்களா ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனவே பாபா வந்து தேக அபிமானியிலிருந்து ஆத்மா அபிமானியாக நம்மளை மாத்துறாரு. நீங்கள் எப்படி மறந்து விட்டவர்களாக இருக்கின்றீர்கள்? இப்ப நீங்க மறந்துட்டீங்க, நீங்க ஆத்மாவா நடிச்சு நடிச்சு வந்தீங்க. 21 பிறவி நீங்க ஆத்மா அபிமானியா தான் இருந்தீங்க. ஆனா இந்த 63 பிறவியா தேக அபிமானியா ஆயிட்டீங்க. பிறவி பிறவிகளாக நீங்க அழ வேண்டி இருக்கிறது. இப்போது மீண்டும் ஆத்மா அபிமானியாக ஆவதற்கான படிப்பினை உங்களுக்கு கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப இறை தந்தையே வந்து நமக்கு ஆத்மா அபிமானியா ஆவறதுக்காக கோர்ஸ் எடுக்கிறாரு. அங்கங்க என்னென்னமோ கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இவர் என்ன கோர்ஸ் எடுக்கிறாருன்னா, உடல் உணர்வுல இருந்து வெளியே வர்றதுக்கான கோர்ஸ் எடுக்கிறாரு. பிறகு நீங்கள் ஒருபோதும் அழமாட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அழவே மாட்டீங்க. இது அழுகின்ற உலகமாகும். ஆனா இந்த கலியுகம் அழுகின்ற உலகம். ஆனா நீங்க போக போற இடம் சிரிக்கின்ற உலகமாகும். இது துக்கமான உலகம், அது சுக நிறைந்த உலகம், சொர்க்கம் சொல்றாரு. பாபா மிகவும் நல்ல விதத்துல படிப்பினை கொடுக்கிறார். அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை இப்போ கிடைக்கிறது. அவர்கள் தேக அபிமானிகளாக இருக்கின்றார்கள் என்பதால் தேகத்தை பார்த்துதான் கல்வியை கொடுக்கிறார்கள். அங்க நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போனோம்னா தேக அபிமானியா எல்லாருமே ஆசிரியர் டீச்சரும் அவங்க 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 உடலை தானே நம்ம பார்ப்போம். நம்ம ஆத்மாவை பார்த்தா படிச்சோம். நம்மளும் உடல் நினைச்சுக்கிட்டோம், அவங்களையும் உடலா தான் பார்த்து நம்ம கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தோம். தேகத்தை பார்த்து தான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்களே. கல்வி கூட தேகம் சம்பந்தப்பட்ட கல்வி தான் கொடுப்பாங்க. டாக்டருக்கு போனா அந்த உடலை பத்தின கல்வி தான் கொடுப்பாங்க. யாருமே ஆத்மா பத்தின கல்வி இது வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. இங்கதான் நமக்கு ஆத்மா பற்றின கல்வி சொல்லி கொடுக்குறாரு பாபா. அதுக்கு அழிவற்ற தந்தையே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எனவே தேகத்தின் நினைவு வருவதனால்தான் அழுகிறார்கள். உலகத்துல ஏன் அழுகுறாங்க? மரணம் வந்தா பாருங்க, உட்காந்து எல்லார் வீட்லயும் அழுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த தேகம் போயிடுச்சுன்றதுக்காக அழுகுறாங்க. சரீரம் அழிந்து விட்டதை பார்க்கிறார்கள். பிறகு அவர்களை நினைவு செய்வதன் மூலம் என்ன பலன்?
அந்த தேகம் போயிடுச்சு. முடிஞ்சு போச்சுன்னா எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல எரிச்சிடுறாங்க. அப்புறம் திரும்ப அவங்கள நினைச்சு என்ன பலன் சொல்லி கேக்குறாரு. மண்ணை நினைவு செய்வார்களா என்ன சொல்லி பாப்பா கேக்குறாரு. அந்த 5 தத்துவங்களால் ஆன உடம்பு வந்து எரிச்சிடுறாங்க இல்லையா? அது எல்லாமே 5 தத்துவங்களும் 5 தத்துவங்களோட கலந்துருது. அங்கருந்து தான் வந்தது. அண்டத்துல இருந்து தான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து தான் அந்த 5 தத்துவங்கள்ல இருந்து தான் வந்தது உடல்லாம். அந்த திரும்ப அந்த உடல் வந்து 5 தத்துவங்களோட கலந்துருது. ஆனா ஆத்மா அதுல பிரவேசிச்சு நடிச்சுது. அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுச்சு. இதுல நீங்க மண்ணை போய் எதுக்கு நினைவு செய்றீங்க? அந்த ஆத்மாவை நினைவு செஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு பாபா தான் நினைவு செய்யணும். மற்றவங்கள நினைவு செய்யறதே வேஸ்ட். ஏன்னா அவங்கவங்க பார்ட் நடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அழிவற்ற பொருள் வேறொரு சரீரத்தை எடுக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அழிவற்ற ஆத்மா அந்த உடலை விட்டு வேற ஒரு உடம்பு எடுத்து நடிக்க போயிடுது. யார் நல்ல கர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சரீரமும் நல்லதாக கிடைக்கிறது. கர்மா படிதான் அவங்கவுங்களுக்கு உடம்பு கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நமக்கு தெரியும் அந்த அவங்க உடல் வந்து நல்லா நல்ல ஃபேமிலியில நல்ல இடத்துல பிறக்குறாங்கன்னா அப்போ போன ஜென்மத்துல புண்ணிய பலன் செஞ்சிருப்பாங்க. அதனால்தான் நல்ல இடத்துல பிறக்குறாங்க. சிலருக்கு கெட்டு போன நோயுடன் சரீரம் கிடைக்கிறது. அதுவும் கூட கர்மத்தின் படி ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப என்ன சும்மா சும்மா உடம்பு சரியில்லை, ஏதாவது உடம்பே ஆரம்பத்துல இருந்தே குழந்தையில இருந்தே பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாவே இருக்கும். என்னன்னு பார்த்தா அவங்க பழைய கர்மா அந்த மாதிரி இருக்கும். போன ஜென்மத்துல அவங்க பண்ண தவறுக்காக அந்த தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதனால அந்த உடல் வந்து சரீரம் நோயுடன் சரீரம் கிடைக்குது அவங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல கர்மம் செய்தால் மேலே சென்று விடுவார்கள் என்பதெல்லாம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க நல்லா கர்மம் பண்ணா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கம் வந்து வானத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாபா சொல்றாரு அப்படிலாம் கிடையாது. இல்லை, மேலே யாருமே செல்ல முடியாது. நல்ல கர்மம் செஞ்சா நல்லவர்கள்ன்ட்டு சொல்லப்படுவாங்க. நல்ல பிறவி கிடைக்கும். இருந்தாலும் கீழே இறங்கத்தான் வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம புண்ணிய கர்மா செய்றோம், நல்ல தானம் தர்மம்லாம் பண்றோம்னா அடுத்த பிறவில நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல செல்வ செழிப்போட பொறப்போம். ஏன்னா நம்ம போன ஜென்மத்துல வள்ளலா இருந்து எல்லாருக்கும் கொடுத்ததுனால நமக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து பொறப்போம். நல்லவர்கள்ன்ட்டு சொல்லப்படுவாங்க. புண்ணிய ஆத்மான்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல பிறவி கிடைக்கும். இருந்தாலும் நம்ம பிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்கி தான் வரணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் எப்படி உயருகிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம எப்படி மேலே ஏறுறோம்? இப்போ பாபா வந்து நமக்கு நல்ல கர்மங்களை சொல்லி கொடுத்து சிரேஷ்ட கர்மா பண்ண வச்சு ஆத்மா பேட்டரிய வந்து சக்தி ஏத்தி நம்மளை மேலே ஏத்துறாரு. நல்ல கர்மங்களின் மூலம் சிலர் மகாத்மாவா கூட ஆகலாம். இருந்தாலும் கலை குறைந்து கொண்டேதான் போகும் சொல்லி சொல்றாரு. நம்ம இறங்கி இறங்கி தான் வரோம். இருந்தாலும் ஈஸ்வரனுடைய பெயரால் நல்ல கர்மம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அல்பகால சிறிது காலத்திற்கான சுகம் அளிக்கிறேன் என்று பாபா கூறுகின்றார். இப்ப கடவுளோட பெயரால நல்ல கர்மம் செய்றாங்க. ஈஸ்வரன் பெயரால அன்னதானம் செய்வாங்க, வஸ்திரதானம் செய்வாங்க, அப்புறம் ஒரு பாடசாலை திறந்து வைப்பாங்க, வீடு எல்லாம் அந்த தங்கறதுக்கு இடம்லாம் வந்து திறந்து வைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த அல்பகால அடுத்த பிறவிலையோ இல்லை அந்த பிறவிலையோ அவங்களுக்கு அந்த சுகம் கொடுக்குறாரு கடவுள்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் ஏணிப்படியில் கீழே இறங்கத்தான் வேண்டும். இருந்தாலும் நம்ம நல்ல கர்மா பண்ணியிருந்தாலும் திரும்ப திரும்ப பிறவி எடுத்து நம்ம நடிச்சுதான் வரணும். கீழே இறங்கிதான் வரோம். இருந்தாலும் நம்ம வந்து பரந்தாம போக முடியல. முக்தியோ ஜீவன் முக்தியோ அடைய முடியாது. நம்ம இறங்கிதான் வரணும்னு சொல்லி சொல்றாரு. நல்ல பெயர் கிடைக்கும். ஆனா நம்ம வாழும்போது இவங்கள மாதிரி யாரும் இல்ல, இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்கன்ட்டு நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அது மாதிரி இப்ப காந்தியடிகள்லாம் நம்ம புகழறோம் இல்லையா? அவர் பெயர் இன்னைக்கு வரைக்கும் புகழப்படுதுன்னா அவர் நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அது நல்ல பெயர் கிடைக்குன்றாரு. இங்கே மனிதர்கள் நல்ல கெட்ட கர்மங்களை கூட தெரிந்திருக்கவில்லை. ஆனா இப்ப பாருங்க, கலியுகம் இருதே ரொம்ப மோசமான மனிதர்கள் இருக்கிறாங்க. நல்ல கர்மம் எது கெட்ட கர்மம் எதுன்னு கூட தெரிஞ்சுக்கல. ரித்து சித்து வேலை செய்பவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த ரித்து சித்து எல்லாம் செய்யறாங்க இல்லையா? சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலியே பிடிக்கலன்னா போயிட்டு வைப்பு வச்சு ஏதாவது சூனியம் வச்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கூட ஒரு ஃபேமிலியே கெடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே நடந்துட்டு வருது. இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்துமே அஞ்ஞானமாகும். இதெல்லாம் ஒரு அஞ்ஞானம் சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்யறாங்க, தர்மசாலை மருத்துவமனை கட்டுறாங்கன்ட்டு வைத்து கொள்ளுங்கள். அடுத்த பிறவிக்கு அதற்கு பதிலாக கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மறைமுகமா செஞ்சா கூட அதோட பலன் வந்துரும் சொல்லி சொல்றாரு. தானம் புண்ணியம் செய்யறது, தர்மசாலை கட்டுறது, மருத்துவமனை கட்டுறாங்க, அவங்க பேர்ல கூட கட்டல, வேற ஒருத்தவங்க மூலமா கட்டினா கூட மறைமுகமா செஞ்சா கூட அடுத்த பிறவில கண்டிப்பா அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு.
பாபாவை நினைவு செய்கிறார்கள், திட்டமும் செய்கிறார்கள். இருந்தாலும் கூட வாயினால் பகவானுடைய பெயரை தான் சொல்கிறார்கள். இப்ப கலியுக இறுதியில கூட கடவுளை நினைக்கிறாங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைனா திட்டமும் செய்றாங்க. இந்த கடவுள் இருக்கிறாரா? இவ்வளோ கொடூரம் நடந்துட்டு இருக்குது உலகத்துல, பார்த்துட்டு சும்மாவா இருக்கிறாரு? கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. வாயினால் கடவுளை திட்டுறாங்க, இருந்தாலும் பகவானோட பெயரை தான் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி அஞ்ஞானிகளாக இருக்கின்ற காரணத்தினால எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பகவானை நினைத்து ருத்ர பூஜை செய்கிறார்கள், ஆனால் முட்டாள்தனமாக என்னென்ன உருவாக்குறாங்க, என்னென்ன செய்யறார்கள். கடவுளை நினைச்சு ருத்ர பூஜை எல்லாம் செய்றாங்க, இருந்தாலும் எதேதோ அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி எதையோ உருவாக்கிடுறாங்க பக்தியில. அப்புறம் அதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு மனிதர்களோ அவர்களுக்கு அத்தனை குருமார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எவ்வளோ 800 கோடி மனிதர்கள்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குருமார் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா யார் சொல்றதையாவது இவங்க கேட்டுன்னு இருப்பாங்க. மரத்தில் புது புது இலைகள், கிளைகள் போன்றவை வருகிறது என்றால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அதுல குட்டி குட்டியா இலை வருது, கிளை வருது, சின்ன சின்ன பழம்லாம் காய்க்குதுன்னா அழகா இருக்கு இல்லையா? அத மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்துலயும் புதுசா இப்ப வந்துட்டு இருக்காங்க. மேல இருந்து பரந்தாமத்துல இருந்து இப்ப வந்து நடிக்க வராங்க நிறைய பேர். அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்ப உள்ள நுழைஞ்சு இப்பதான் நடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க நிறைய அவங்கள பார்த்தாலே கவர்ச்சி ஏற்படும். ஏன்னா அவங்க தூய்மையா இருக்கிறாங்க, சதோ குணமுடையதாக இருக்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு மகிமை ஏற்படுகிறது சொல்லி சொல்றாரு. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன நம்ம மட்டும் தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, மற்றவங்களாம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதான் அர்த்தம். ஏன்னா அவங்களாம் லேட்டஸ்டா வந்திருக்கிற ஆத்மாக்கள், நிறைய எல்லாம் வரிசை கிரமமா நடிக்க வந்திருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலே வந்ததுனால அதிக சுகத்தையும் பார்த்துட்டோம், இப்ப அதிக துக்கத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாரு, இந்த உலகமே அழியக்கூடிய பொருட்கள் மீது தான் அன்பு செலுத்தக்கூடியதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இருக்கிற உலகம் துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் அழியக்கூடிய பொருள் மீது நம்ம தேக அபிமானத்துல வந்து அன்பு செலுத்தக்கூடிய உலகமா இப்ப இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. சிலருக்கு மிகவும் அதிக அன்பு இருக்கிறது என்றால் பற்றின் காரணமாக பைத்தியமாகி விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் பாருங்களேன், சிலர் மீது ரொம்ப அன்பு வச்சிருவாங்க. சிலர் அந்த மாதிரி காதல், லவ் எல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணி பைத்தியம் பிடிச்சு கூட அலைவாங்க. ஏன்னா அந்த உடல் மீது அந்த அவ்வளோ பற்று வச்சிருவாங்க, அதனால பைத்தியமாவே ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட மோகத்திற்கு வசமாகி பைத்தியமாகி விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் கூட அந்த மாதிரி ஆயிடுறாங்க, பைத்தியம் ஆயிடுறாங்க மோகத்தின் காரணமாக. யாராவது அவங்க பிள்ளைங்க மேல பாசம் வச்சிருப்பாங்க, பிள்ளைங்க ஏமாத்திட்டா உடனே பைத்தியம் ஆயிடுவாங்க. இதெல்லாம் பற்றின் காரணமா தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தாய்மார்கள் ஞானம் இல்லாத காரணத்தினால அழியக்கூடிய சரீரத்திற்காக விதவையாகி எவ்வளவு அழுகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்காதனால தாய்மார்கள் வந்து அந்த தேகம்தான் நம்மன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கணவர் போன பிறகு இவங்க அழுகுறாங்க, அந்த அழியக்கூடிய சரீரத்திற்காக இவங்க அழுகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள், அவங்க அந்த கணவரையே நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் தங்களை ஆத்மான்னு புரிஞ்சு மற்றவர்களையும் ஆத்மா என்று பார்க்கின்றீர்கள் என்றால் கொஞ்சம் கூட துக்கமே ஏற்படாது. பாபா சொல்றாரு, நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த சரீரம் ஒரு வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா இந்த உடல்ல இருக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே ஆத்மான்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட துக்கமே வராதுன்னு சொல்லி சொல்றாரு. படிப்பை வருமானத்திற்கான ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த கடவுளே கொடுக்குற படிப்பு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நமக்கு யார் யாரோ என்னென்னமோ படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. கடவுளே வந்து ஆத்ம ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த படிப்பு எங்கேயுமே கிடைக்காது, இந்த படிப்பு தான் வருமானத்துக்கே ஆதாரம் சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பில் குறிக்கோளும் இருக்கிறது இல்லையா, ஆனால் அது ஒரு பிறவிக்கு ஆகும். இப்ப டாக்டர்னா டாக்டர் ஆக போறேன்றது நம்ம குறிக்கோள், வக்கீல் ஆகிறது ஒரு குறிக்கோள், அது ஒரு பிறவிக்கு தான். அரசாங்கத்துல இருந்து சம்பளம் கிடைக்கிறது. இப்ப டாக்டர் ஆனோம்னா கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் கிடைக்கும், படித்து விட்டு வேலை செய்யறாங்க, அப்போது பணம் போன்றவை அவங்களுக்கு கிடைக்கிறது. இங்கே விஷயமே புதியதாகும். நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் மூலம் புத்தி என்ற பையை எப்படி நிறைச்சு கொள்கிறீங்க பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா நமக்கு படிக்க வைக்கிறாரு, ஆனா நமக்கு சம்பளம்லாம் இங்க கிடைக்காது, கவர்மெண்ட்ல எல்லாம் கிடைக்காது. நம்ம புத்தி என்ற பையன் நிரப்பிட்டு போய் அடுத்த 84 பிறவிக்கு நமக்கு இதை அப்படியே ஆஸ்தியா அடையிறோம்னு சொல்லி சொல்றாரு. பாபா நமக்கு அழிவற்ற ஞான பொக்கிஷங்களை கொடுக்கின்றார் என்பதை ஆத்மா எப்போது புரிந்து கொள்கிறது. பகவான் படிப்புகின்றார் என்றால் கண்டிப்பாக பகவான் பகவதியாக தான் நம்மளை மாற்றுவார். கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னா அவரை மாதிரி தானே நம்மளை ஆக்குவாரு. ஆசிரியர் படிக்க வைக்கிறாரு, ஆனா ஆசிரியர் ஆசிரியராகவே இருந்துருவாரு. அவர் அவர்கிட்ட படிச்சுட்டு போனவங்க டாக்டர் கலெக்டர் ஆயிடுவாங்க, ஆனா ஆசிரியர் ஆசிரியராக தான் இருப்பாரு.
இங்க கடவுளே வந்திருக்கிறாரு நம்மளுக்கு. அவர் வந்து அவர மாரியே அவர் குணங்கள் மாரியே நம்மள மாத்துறாரு. தேவி தேவதை ஆக்கிட்டு அவர் அப்படியே தான் இருந்துடுறாரு. அவர் வந்து வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறாரு. ஆனால் உண்மையில் இந்த லட்சுமி நாராயணனை பகவான் பகவதின்ட்டு புரிந்து கொள்வது தவறாகும். ஆனா இந்த லட்சுமி நாராயணன் ஒன்றும் கடவுள் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஐயோ! நாம் தேக அபிமானிகளாகி விடும்போது நம்முடைய புத்தி எவ்வளவு தாழ்ந்ததாகி விடுகிறது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பதான் நமக்கு புரியுது. ஞானம் கேட்க கேட்க தான், ஐயோ! நம்ம தேக அபிமானத்துல வந்து எவ்வளோ புத்தி தாழ்ந்துதான் ஆயிட்டோம்னு சொல்லி புரியுதுன்றாரு. விலங்குகளுடைய புத்தியை போல இப்ப ஆயிடுச்சு. எல்லாருக்குமே விலங்கு மாதிரி ஆயிட்டாங்கன்றாரு. விலங்குகளுக்கு கூட நல்ல சேவை நடக்குதாம். ஆனா மனிதர்களுக்கு அந்த மாதிரி யாரும் கவனிச்சுக்கிறது இல்லையா. இந்த நாயெல்லாம் கூட எவ்வளோ அன்போடு பராமரிக்கிறாங்க. வீட்டிலேயே வச்சு முத்தமிடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அதே மாதிரி பந்தய குதிரைகளுக்கு கூட எவ்வளோ கவனிப்பு நடக்கிறது தெரியுமா? அது பாதாம்லாம் போட்டு வளர்ப்பாங்க தெரியுமா அந்த குதிரைக்கு. இங்கே உள்ள மனிதர்களுடைய நிலையை பாருங்கள் எப்படி இருக்கிறது. ஆனா மனுஷங்களை கூட அந்த அளவுக்கு கவனிச்சிக்க மாட்றாங்க. மிருகங்களை அப்படி கவனிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றார் பாபா. இந்த நாய்கள் எல்லாம் தங்களோட உறங்கவும் செய்கிறார்கள். வீட்டுல வந்து அந்த பப்பியை வச்சுக்கிட்டே தூங்குவாங்க சிலர். அந்த பணக்கார ஃபேமிலிலாம். உலகத்தினுடைய நிலை எப்படி ஆகிட்டுதுன்னு பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே சத்தியுகத்துல இந்த வேலையே நடக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. எனவே பாபா சொல்றாரு, குழந்தைகளே, மாய ராவணன் உங்களை தவறானவர்களாக மாற்றிவிட்டான். நேர்மையற்ற ராஜ்யம் அல்லவா, அதனால்தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. மனிதர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்றால் முழு உலகமே ஒழுக்கமற்றதாகி விடுகிறது. ஒழுக்கமான மற்றும் ஒழுக்கமற்ற உலகத்திற்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகத்தின் நிலை என்னவாக இருக்கிறதுன்னு இப்ப பாருங்க. நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறேன் என்றால் மாயாவும் கூட தன்னுடைய சொர்க்கத்தை இப்ப காட்டுகிறது, கவர்ச்சிக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா ஒரு பக்கம் அவருடைய ஞானத்தை புரிய வச்சு நம்மள கவர்ச்சி செஞ்சு நம்மள வந்து அவர் பக்கம் இழுக்கலான்னு பார்த்தா, இந்த மாயா அது அது பக்கம் இழுக்க பாக்குது. ரொம்ப கவர்ச்சி செய்து அழியக்கூடிய அந்த பிரகாசமா எரியக்கூடிய விளக்கு, நிக்க போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அழியக்கூடிய உலகம் வந்து ரொம்ப கவர்ச்சி செய்யுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? ஏமாந்துதான் போவோம் இல்லையா. அது காணல் நீர் மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு தெரியும், ஆனா கிட்டக்க போனா ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி இந்த மாயாவுடைய கவர்ச்சின்னு சொல்லி பாபா சொல்றாரு. செயற்கையான செல்வம் எவ்வளவு இருக்குது பாருங்க. இப்ப செயற்கையான செல்வம் தான் இருக்குது இல்லையா. நாம் அங்கே சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இங்கேதான் சொர்க்கம்ட்டு நினைச்சுக்கிறாங்க. சொர்க்கத்தில் இவ்வளோ உயர்ந்த 100 மாடி கட்டிடங்கள் இருக்குமா என்ன? பாபா கேக்குறாரு, இதுவே சொர்க்கம்ன்றீங்களே, சொர்க்கத்துல இவ்வளவு பெரிய கட்டடம்லாம் கிடையாது தெரியுமான்னு சொல்லி சொல்றாரு. எப்படி எப்படிலாம் கட்டிடங்களை அலங்கரிக்கிறாங்க. அங்கே 2 மாடி கட்டிடம் கூட இருக்காது. சொர்க்கத்துல 2 மாடி கூட கட்டடம் கூட இருக்காது. எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு தான். உலகமே நம்மளது தான். பெரிய பெரிய வீடு மாளிகையே ஃபுல் டெல்லியுமே ஒரு மாளிகை, லட்சுமி நாராயணனுடைய மாளிகையாம். அந்த டெல்லியோடைய இடம் ஃபுல்லாவே ஒரு மாளிகை. அந்த மாதிரி. ஆனா 2 மாடிலாம் அங்க தேவையே இல்லை. இருக்கிறவங்களே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மனுஷங்களே மிக குறைவாக தான் இருக்கிறார்கள். 9 லட்சம் பேருக்கு எதுக்கு அத்தனை மாடி மேல மாடி கட்டணும்? ஒரு மாடி தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மாடி கூட இருக்காது. ஒரு வீடு வீடு வீடா இருக்கும்ன்றாரு. வீடு கிடையாது, மாளிகைகளா இருக்கும்னு சொல்றாரு. தங்க மாளிகைகளா இருக்கும். இவ்வளவு நிலத்தை நீங்க என்ன செய்வீங்க? இங்க நிலத்தினால் எவ்வளவு சண்டைகள் நடக்கிறது. இங்க பாருங்க, நிலத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. என் நாடு ஓ நாடு, என் பார்டரை தாண்டினா அவ்வளவுதான், அழிச்சிருவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே நிலம் அனைத்தும் உங்களுடையதாக இருக்கிறது. சொர்க்கத்துல எல்லாமே உலகமே நம்முடையதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா பாக்குறாரு. அவர் தானே எல்லையற்ற டிராமா பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இப்பதான் சொர்க்கத்துல பார்த்தேன் இவ்வளவு ஜாலியா இருந்தாங்க, இங்க வந்து குழந்தைகளுக்கு ஒரு சென்ட் இடம் கூட கிடைக்க மாட்டேது, எங்கேயோ வாடகை வீட்டுல உட்காந்துருக்காங்க பாவன்ட்டு நம்மள பார்த்துட்டு இருக்காரு பாபா. இரவு பகலுக்கான வித்தியாசம் இப்ப பாபா பாக்குறாரு, நம்மள பாக்குறாரு. அவர் லௌகீக தந்தையாக இருக்கின்றார். அவரோ லௌகீக தந்தையா இருக்கிறாங்க. ஆனா இவரு பரலௌகீக தந்தையா நம்மள பார்த்துட்டு இருக்கிறாரு. பரலௌகீக தந்தை குழந்தைகளுக்கு என்னதான் கொடுப்பதில்லை. நீங்கள் அரை கல்பம் பக்தி செய்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு என்னதான் அவர் கொடுக்கறது இல்ல, எல்லாம் தான் கொடுக்குறாரு இல்லையா. ஞானத்தை கொடுக்குறாரு, செல்வத்தை கொடுக்குறாரு, அதுக்கு மேல என்ன வேணும், சக்தி கொடுக்குறாரு, குணங்களை கொடுக்குறாரு. நம்ம அரை கல்பமா பக்தி செஞ்சோம். பாபா தெளிவா சொல்றாரு, இதன் மூலம் நீங்க முக்தி கிடைப்பதில்லை, அதாவது என்னை சந்திப்பதில்லை. பக்தி மூலமா உங்களுக்கு முக்தி கிடைக்காது, என்னை சந்திக்கவும் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா பக்தி முழுமையா முடிச்சவங்களாலதான் ஞானமே எடுக்க முடியும். நீங்கள் முக்தி தாமத்தில் என்னை சந்திக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நானும் முக்தி தாமத்தில் தான் இருக்கின்றேன். பரந்தாமத்துல தான் பாபா இருக்கிறாரு. நீங்களும் முக்தி தாமத்தில் இருக்கின்றீர்கள். நீங்க கூட அங்கதான் இருந்தீங்க. நீங்க முக்தி கேக்குறீங்களே, உங்க இடமே முக்தி தாமம் தான் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க
ஆரம்பத்துல அங்கருந்து தான் வந்தீங்க. அது உங்க வீடு. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாம முக்தி வேணும், முக்தி வேணும்னு கேட்குறீங்களே! வீட்டுக்கு வழி சொல்றேன் வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களும் முக்தி தாமத்துல இருக்கீர்கள். பிறகு அங்கிருந்து தான் நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்க நடிக்கிறதுக்குன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே சொர்க்கத்துல நான் இருக்கிறதே இல்ல. பாருங்க உலகத்துக்கு நம்ம எப்ப நடிக்க வரோமோ அப்ப கடவுள் வர்றதில்ல. நம்ம மட்டும் தான் நடிக்க வரோம். சொர்க்கத்துல வந்து நடிக்க வரும்போது கடவுள் இருக்கிறதில்ல. இது கூட நாடகமாகும். இது கூட ஒரு டிராமா தான் சொல்றாரு. பிறகு அப்படியே திரும்பவும் நடக்கும். இது திரும்ப திரும்ப நடக்கும். பிறகு இந்த ஞானம் உங்களுக்கு மறந்து போயிரும். இந்த உடம்ப விட்டு போனவுனே இந்த ஞானம் ஃபுல்லா மறந்துரும்ன்றாரு. ஆனா ஆத்மான்றது மட்டும் ஞாபகம் இருக்கும். மறைந்தும் விடும்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் ஃபுல்லா மறைந்திடும். எதுவரை சங்கமேகம் வரலையோ, அதுவரை கீதை ஞானம் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சங்கமேகம் வராத வரைக்கும் இந்த கீதை ஞானம் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி என்னவெல்லாம் சாஸ்திரத்துல இருக்குதோ, அது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்க ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் விதையா இருக்கிறேன். ஞான கடலாவும் இருக்கிறேன். உங்களை எதையுமே செய்ய விடுவதில்லை. காலில் விழக்கூட விடுவதில்லை. இப்ப கடவுளே வந்திருக்கிறாரு. பக்தியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? எல்லார் கால்லயும் விழுந்தோம். கோயில்ல போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணோம். என்னென்னமோ பண்ணோம் இல்லையா? அங்க பிரதட்சணம் பண்ணோம், தீ மிதிச்சோம், என்னென்னமோ செஞ்சோம். ஆனா இங்க கடவுள் நம்ம விரதம் கூட இருந்தோம் இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து நைட் நிலா பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இப்ப பாபா நம்மள என்ன கேக்குறாரு? ஒண்ணுமே செய்ய விடுறதில்ல. காலுல கூட விழறதில்ல. அவர் கால் இருந்தா தானே கால்ல விழறதுக்கு. அவரே புள்ளியா இருக்கிறாரு. யாருடைய கால்ல விழுவீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. சிவபாபாவிற்கு கால்களே கிடையாது. அவருக்கு எங்க கால் இருக்குது? அவர் புள்ளியா இருக்கிறாரு. உடம்பே கிடையாது. இது பிரம்மாவின் காலில் விழுவதாகிவிடும். நீங்க பிரம்மா பாபா உடல்ல அவர் வரும்போது, பிரம்மா பாபா கால்ல விழுந்தீங்கன்னா, அவர் கால்ல விழுறதா ஆயிடும். நான் உங்களுடைய அடிமை ஆவேன்னு சொல்லி கடவுளே சொல்றாரு பாருங்களேன். நான் வந்து உங்களோட அடிமை சொல்லி சொல்றாரு. எவ்வளவு ஒரு பணிவா பேசுறாரு பாருங்க. கடவுளே வந்து எப்பேற்பட்டவர் அவர் எவ்வளோ பணிவா பேசுறாரு. அவரே நிராகாரி, நிர்அகங்காரின்ட்டு சொல்லப்படுகிறது. அந்த கடவுள் நிராகாரியா இருக்கிறாரு. அகங்காரி. அகங்காரமே கிடையாது. அகங்காரம் இருந்தா எப்படி நம்ம அவர்கிட்ட போக முடியும்? அவரும் நம்மளும் எங்கேயோ இருக்கிறோம். அகங்காரம் இல்லாம இருந்தா தான் அவர்கிட்ட போக முடியும். தேக அபிமானமே கொஞ்சம் கூட இல்லைன்னா தான் நம்ம கடவுள் கிட்ட நெருங்கவே முடியும். அதுவும் அவர் கர்மத்தில் எப்போது வருகிறாரோ அப்போது அகங்காரி என சொல்லப்படுவார். பாபா வந்து கர்மத்துல வரும்போது அவர் அகங்காரியா இருக்கிறாரு. பிரம்மா பாபா கூட பாருங்க கடைசியா சொல்லிட்டு போனது நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரின்னு சொல்லிட்டு போனாரு. அந்த அகங்காரமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம பாஸ் ஆகி போக முடியும்னு சொல்லி சொல்றாரு. பாபா உங்களுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுக்கிறாரு. இப்ப கடவுளே வந்து நமக்கு எவ்வளோ ஞானம் ஒரு நாளைக்கு 4 பேஜ் எவ்வளோ ஞானம் எப்படிதான் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு மாத்தி மாத்தி மாத்தி. இது வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. எல்லாமே நமக்கு இப்பதான் தெரியுது. இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானமாகும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுளே வந்து நமக்கு தானம் பண்றாரு. சிட்டுக்குருவி மாதிரி கடலை முழுங்கிடுங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் குடிச்சிருங்க, என்னை காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு யார் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறார்களோ அது அவர்களை பொறுத்தது சொல்லி பாபா சொல்றாரு. நான் எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். இவங்க எடுத்துக்க மாட்றாங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்றாரு. உங்கள பொறுத்தது தான். நீங்க எவ்வளோ ஞானம் படிச்சுக்கிறீங்களோ அவ்வளோ செல்வம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடவுளே பாருங்களேன், எதையும் அவர்கிட்ட வச்சுக்கிறது இல்ல. எல்லாத்தையும் குடுத்துடுறாரு. தானம், தர்மம் பண்றாரு. நமக்கு இந்த ஞான ரத்தினங்களுடைய தானத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு தானம் செய்து கொண்டே செல்லுங்கள். நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கணும். கடவுளுடைய குழந்தைகள் அவரை மாதிரி தானே இருக்கணும். அவர்ட்ட இருந்து அந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை வாங்கிட்டு மத்தவங்களுக்கும் சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒப்பானதுன்ட்டு இந்த ஞான ரத்தினங்களை பற்றி தான் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு ஒரு ரத்தினம் இப்ப ஒரு பாயிண்ட் படிக்கிறோம்ல, இந்த ஒரு பாயிண்டே லட்சக்கணக்கான ரூபாய்ன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வளோ ஒப்பானது. இந்த ஞானத்துக்கு அவ்வளோ மதிப்பு. அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா திருக்குறள்ல, அது இதான். கேள்வி செல்வம் தான் எல்லா செல்வத்தினும் தலைன்னு சொல்றாரு பாருங்க. நீங்க வச்சிருக்கிற செல்வத்தெல்லாம் விட இந்த கேள்வி செல்வம், காதால கேட்கக்கூடிய இந்த செல்வம் தான் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த கடவுளே வந்து சொல்ற இந்த ஞான செல்வம் தான் எல்லா செல்வத்தோட தலையாய செல்வம். இதுலதான் உங்களுக்கு 84 அடுத்து நீங்க எடுக்க போற பிறவிகளுக்கு எல்லாமே செல்வம் கிடைக்க போகுது. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபாவே ஆவார் சொல்லி பாபா சொல்றார். சிவன் தான் படி அளக்குறாரு சொல்லுவாங்க இல்லையா? பக்தி மார்க்கத்துல எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க.
எல்லாத்துக்கும் படி அளக்கிறவர் சிவன்னா எப்படி படி அளக்கிறாரு? ஞானத்தை தான் கொடுக்குறாரு. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கொடுக்குறாரு. சேவையின் மீது மிகுந்த கவனம் வேண்டும். ஆனா நம்ம சேவை செய்யணும். அப்பதான் நமக்கு நிறைய பல மடங்கு புத்தியில ஸ்டோர் ஆகுன்றாரு. நினைவு யாத்திரை தான் உங்களுடைய முன்னேற்றம். நீங்க பாபாவை நினைச்சாதான் உங்க முன்னேற்றம். அதன் மூலம் தான் நீங்க அமரர்களாகி விடுகிறீர்கள். பாபா நினைக்க நினைக்க நம்ம அமரர் ஆயிடுறோன்றாரு. அங்கே இறப்பதனுடைய கவலை எல்லாம் இருப்பதில்லை. இப்ப நம்ம பாபா நினைக்க நினைக்க இந்த தேக உணர்வு போயிடும். ஆத்ம அபிமானி ஆயிடும். நம்ம அழவே மாட்டோம். அங்க போய் நீங்க இறப்பதனுடைய கவலையெல்லாம் உங்களுக்கு இருக்காதுன்றாரு. ஒரு சரீரத்தை விட்டோம், மற்றொன்றை எடுத்தோம், அவ்வளவுதான். இந்த பாம்பு ட்ரெஸ் மாத்துது இல்ல, அமாவாசை நேரத்துல அந்த தோலை உரிச்சிட்டு இன்னொரு தோல் மாட்டிக்கும். அது என்ன உட்காந்து அழுவுதா? ஐயோ நான் சரீரத்தை விடுறேன். இல்ல எல்லா பாம்பும் சேர்ந்து அழுவுதா? அந்த சரீரத்தை மாத்திருச்சு பாம்புன்னு சொல்லிட்டு அழறது இல்ல. அத மாதிரிதான் நம்ம அங்க போயிட்டு ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்போம், அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. மோகத்தை வென்ற ராஜாவின் கதை கூட இருக்குது. அந்த ஒரு ராஜா இருப்பாரு, அவங்க இளவரசன். அவர் போயிட்டே இருப்பாரு. அவர் அந்த ஊர்ல சொல்லிடுவாங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் கவலைப்பட மாட்டாங்க. அப்படியா சரின்னு சொல்லி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. சரி ராஜாட்ட சொல்லலான்னு பார்த்தா அந்த ராஜாவும் பொய் தான் சொல்லுவாரு. இந்த மகரிஷி ஒருத்தர் பொய் சொல்லுவாரு, அந்த இளவரசன் இறந்துட்டாருன்ட்டு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ராஜா, அந்த ராஜா, அப்புறம் மகாராஜா மகாராணி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. என்னடா இவங்க யாருமே கவலைப்பட மாட்டாங்கன்னா, அந்த மோகத்தை வென்ற ராஜாவின் கதை அதுதான் சொல்லி பாபா சொல்வாரு. அந்த ஒரு ஊர்ல இருக்கிறவங்க யாருமே இறந்துட்டாங்கன்னா கவலையப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் சொர்க்கம். சொர்க்கத்துல அப்படிதான். யாருமே அழமாட்டாங்க. அதுதான் மோகத்தை வென்ற ஊர்ன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து இவற்றையெல்லாம் நமக்கு இப்ப புரிய வைக்கிறார். இப்போது பாபா உங்களை அப்படி மாற்றுகின்றார். இப்போதைய விஷயமே ஆகும். இப்ப இந்த மோகத்தை வென்ற கதை நம்மளுடைய தான். இப்ப பாபா தான் உங்களை வந்து அந்த மாதிரி மாத்துறாருன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது இப்போதைய விஷயம்தான் சொல்லி சொல்றாரு. ரக்ஷா பந்தன் பண்டிகை கூட கொண்டாடுறாங்க. அது எப்போதைய அடையாளம்? இது எப்போதைய அடையாளம் சொல்லி பாபா கேக்குறாரு. ரக்ஷா பந்தன் கொண்டாடுறாங்கல்ல, தூய்மையாகுங்கள் என்று பகவான் எப்போது சொன்னார்? இப்ப கடவுளே வந்து நம்மளை தூய்மையாக சொல்லி நமக்கு ராக்கி கட்டி விடுறாரு. இதனுடைய ஞாபகார்த்தமா தான் பக்தி மார்க்கத்துல அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. அப்ப அண்ணன் தங்கச்சிங்க மட்டும் கட்டிக்கிறாங்க. ஆனா பாபா இங்க எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாருமே சகோதரன் சகோதரின்ட்டு நமக்கு கட்டி விடுறாரு பாபா. தூய்மையாகுங்கன்னு சொல்லி பாபா வந்து கட்டி விடுறாரு. புதிய உலகம் எப்போது பழைய உலகமாக எப்போது ஆகிறது என்று இந்த மனிதர்களுக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பழைய உலகம் கலியுகம் என்ன, களி முத்தி போச்சுன்றாங்க. ஆனா இந்த கலியுகம் சொர்க்கமா மாறப்போகுது, அதெல்லாம் தெரியவே தெரியாது. இது கூட யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது கலியுகமாக இருக்கிறது என்று மட்டும் சொல்றாங்க களி முத்தி போச்சு, இதுல இனிமே தாங்காது, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா இது அழிஞ்சு போயிடும், இது அழிஞ்சு சொர்க்கம் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. சத்தியுகம் இருந்தது இப்போது இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. மறுபிறவியை கூட ஏற்றுக்கிறாங்க. 84 லட்சம் பிறவின்ட்டு சொல்லிவிடுறாங்க என்றால் கண்டிப்பாக மறுபிறவி ஆகிவிட்டது அல்லவா? இந்து தர்மத்திலே 84 பிறவின்னு பாபா சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, 84 லட்சம் பிறவி. சத்தியுகம் 40 லட்சம் ஆண்டு, கலியுகம் 40,000 ஆண்டு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க இல்லையா, கணக்கு தான். அதனால 84 லட்சம் பிறவி புல்லாகி பூண்டாகி ஒரு அறிவு இனம், ஈரறிவு இனம், 3 அறிவு இனமா நம்ம பிறந்து வந்துக்கிறோமா. வந்து கொரில்லா இருந்து இப்ப நம்ம மனுஷனா வந்துக்கிறோமா அவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க. பாபா சொல்றாரு, எந்த விதை போடுறோமோ அந்த மரம் தானே முளைக்கும். மாம்பழம் விதை போட்டா மாம்பழம் தானே முளைக்கும். அப்புறம் எப்படி மிருக விதையை போட்டா மனுஷன் முளைப்பான்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பாபா. மிருக விதை போட்டா மிருகம் தான் முளைக்கும். அது 5 அறிவு. 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் வித்தியாசம் இல்லையா சொல்லி பாபா கேக்குறாரு. இத கூட யோசிக்க மாட்டீங்களா? புல்லாகி பூண்டாகி வந்தான்னு சொல்லி பாடுறீங்கன்றாரு. பாருங்க எவ்வளோ, அந்த 84 லட்சம் பிறவின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆனாலும் பரவாயில்ல, 84 லட்சம் பிறவின்னு சொன்னதுனால அப்ப மறுபிறவி ஒண்ணு இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப மறுபிறவி கண்டிப்பா எடுக்கிறோன்றத புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அனைவரும் நிராகார தந்தையை நினைவு செய்றாங்க. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே கடவுளை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவரு தான் எல்லாருக்கும் அப்பா. அதனாலதான் அந்த கடவுளை நினைக்கிறாங்க. அவர் தான் வந்து புரிய வைக்கிறார். இப்ப அவரு தான் வந்து சொல்றாரு. இது இது புரிஞ்சிட்டா போதும், எல்லாரும் ஏத்துக்குவாங்க இந்த ஞானத்தை. இது புரியாதனாலதான் ஏத்துக்க மாட்டாங்க. தேகதாரி தந்தை நிறைய பேர் இருக்கிறாங்க. விலங்குகள் கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு தந்தை ஆகும். இப்ப நாயோட அப்பா வந்து அந்த நாய்க்கு தந்தை இல்லையா, அந்த மாதிரி விலங்குகள் கூட அதனுடைய குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அவற்றை விலங்குகளின் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள்.
பாபா எப்படி எப்படிலாம் புரிய வைக்கிறார். தேகதாரி தந்தை நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி தான் விலங்குகளுக்கு கூட தந்தை நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. விலங்குகளுடைய தந்தை வந்து அதனுடைய தந்தை தான் சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் எந்த குப்பைகளுமே இருப்பதில்லை. பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல இந்த இப்ப பாக்குறீங்கல்ல, ஒரே குப்பை கூலமா இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. மனிதர்கள் எப்படியோ அப்படிதான் உபயோகப் பொருட்களும் இருக்கிறது. நம்ம ஆத்மா பியூரா இருந்துச்சுன்னா நம்மளை சுத்தி தூய்மையா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல எல்லாமே அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஏன்னா ஆத்மா தூய்மையா இருக்கும். அப்ப நம்ம எப்படியோ அதை அதை பொறுத்து தான் நம்மளுடைய உபயோகப் பொருட்களும் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அங்கே பறவைகள் போன்றவைகளும் மிகவும் அழகானவைகளாக இருக்கிறது. சொர்க்கத்துல தேவி தேவதைகள் அழகா இருக்கிறாங்க. பறவை கூட அழகா இருக்குன்னு சொல்றாரு. அனைத்தும் நல்ல நல்ல பொருட்களாக தான் இருக்கும். அங்க எல்லாமே தங்க மாளிகை, தங்கத்தினால் ஆன பொருட்கள் தான் இருக்கும். அங்கே பழங்கள் எவ்வளவு இனிமையானதாக பெரியதாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எல்லாம் உரம் அது எல்லாத்தையும் கலந்து என்னென்ன கலந்து இருக்குது. இந்த பழம் கூட இப்ப சாப்பிடவே பயமா இருக்குது. பழத்துக்குள்ளார புழுதான் இருக்குது. ஆனா அங்க பாருங்க, சொர்க்கத்துல பழங்கள் எவ்வளவு இனிமையானதா பெரியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் கூட அப்படியே நசுக்கி சாப்பிடலாம். அவ்வளோ ரசம் மிகுந்ததா இருக்கும், சுவை மிகுந்ததா இருக்கும்ன்றாரு. பிறகு அவை அனைத்தும் எங்கே சென்று விடுகிறது? பாபா கேக்குறாரு, இப்படியெல்லாம் இருந்துச்சே, இப்ப எங்க போச்சு எல்லாம்னு சொல்லி கேக்குறாரு. இனிமே போய் இப்ப கசப்பு வந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. மூன்றாம் தரமாக ஆகி விடுகிறார்கள் எனும்போது பொருட்களும் மூன்றாம் தரமாகி விடுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஏசி கோச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு அந்த மாதிரி மூன்றாம் தரமான மனிதர்கள் ஆயிட்டோம் நம்ம. அதனால பொருட்களும் இந்த மூன்றாம் தரமா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகம் முதல் தரமாக இருந்தது என்றால் எல்லா பொருட்களுமே முதல் தரமானதா ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கிறது. கலியுகத்தில் மூன்றாம் தரமாக கிடைக்கிறது. அனைத்து பொருட்களுமே சதோ ரஜோ தமோ நிலையை கடந்து செல்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எந்த மகிழ்ச்சியுமே இல்லை. இங்க என்ன மகிழ்ச்சி இருக்குது உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமா தான் மறுநாளே உட்காந்து அழுவுறீங்க. இங்க என்ன நிரந்தரமா சந்தோஷமாவா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஆத்மாவும் தமோ பிரதானம் எனும்போது சரீரமும் தமோ பிரதானமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவும் குப்பை கூலமா இருக்குது. இந்த உடம்பும் எப்படி ஒரே நோய், தமோ பிரதானமான உடம்பு, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு சரீரம் வச்சிட்டு இருக்கிறோம். ஆத்மாவும் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. அது எங்கே, இது எங்கே? இப்பதான் உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த சொர்க்கம் எங்க, இது எங்க? இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார். இப்ப கடவுள் நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுத்து உயர்ந்தவரா மாத்துறாரு நம்மள. எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், செல்வம் இரண்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப முரளியை படிச்சா நமக்கு செல்வம் கிடைச்சிரும், பாபாவை நினைச்சா ஆரோக்கியம் கிடைச்சிரும். வேற என்ன வேண்டும் சொல்லி கேக்குறாரு. இந்த ரெண்டுக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டோம். நான் ஆரோக்கியமாவும் இருக்கணும், எனக்கு செல்வமும் இருக்கணும், இருந்தா போதும், உலகத்தையே சுத்தி வரலாம் இல்லையா? ஆரோக்கியமாவும் இருக்கணும், கையில காசு இருந்தா உலகத்தையே சுத்தி வரலாம், ஜாலியா போலாம் இல்லையா? அதான் பாபா அது ரெண்டுமே தரேன்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்னை நினைங்க, முரளி படிங்க, அவ்வளவுதான் சொல்றாரு. இரண்டில் ஒன்று இல்லை என்றாலும் மகிழ்ச்சியே இருக்காது. இந்த ஆரோக்கியத்திலையும் செல்வத்திலையும் ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா என்ன இருக்கும்? மகிழ்ச்சியே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆரோக்கியம் இருந்து செல்வம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. காசு இல்லைன்னா எங்க போக முடியும்? வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும். ஆரோக்கியம் இல்ல, செல்வம் மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம்? அப்ப உடம்பு முடியாது, எங்கேயும் போக முடியாது. கையில காசு மட்டும் இருக்கும், ஆனா உடம்பு முடியாது. இது ரெண்டுல எது ஒண்ணு இல்லைனாலும் மகிழ்ச்சி இருக்காது சொல்லி சொல்றாரு. ஆரோக்கியம் இருக்கிறது, செல்வம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது எந்த வேலைக்கு உதவும் சொல்லி பாபா சொல்றாரு. பணம் இருந்தால் உலகத்தை சுற்றி வாருங்கள்ட்டு பாடுகிறாங்க இல்லையா? பாரதம் தங்க குருவியாக இருந்தது என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போது தங்கம் எங்கே இருக்கிறது? ஒரு காலத்துல பாரதம் தங்க குருவியா இருந்ததாம். இப்ப எங்க தங்கம் இருக்குன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. தங்கம், வெள்ளி, தாமரம் கூட சென்று விட்டது. இப்போது காகிதமே காகிதமாகும். அந்த காலத்துல நாணயங்கள்லாம் தங்க நாணயங்கள், லட்சுமி நாராயணலாம் அந்த தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள்லாம் அடுத்தடுத்து வந்தது. தாமிர நாணயங்கள் வரைக்கும் இருந்தது. இப்ப இப்ப நோட்டு என்ன இருக்குது? இப்ப காசு என்ன இருக்குது? காகிதம் தான் இல்லையா? பேப்பர் தான் இப்ப நோட்டே. காசு பணமே இப்ப வந்து பேப்பர் தான். அந்த பேப்பர் கூட அழிஞ்சு போயிடும். அதான் பாபா சொல்றாரு, இந்த இப்போது காகிதமே காகிதமாகும். காகிதம் தண்ணீரில் அடித்து சென்று விட்டால் பணம் எங்கிருந்து கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வெள்ளம் வந்துருச்சு, இதோ நிலச்சரிவு வந்துருச்சு, எல்லாரும் வச்சிருந்தெல்லாம் எங்க போச்சு? எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு இல்லையா? காகிதமே
காகிதமா ஆயிடுச்சு. தங்கம் எடை மிக்கது, தங்கமோ எடை மிக்கது, அது அங்கேயே இருக்கிறது சொல்லி சொல்றாரு. நெருப்பு கூட தங்கத்தை எரிக்க முடியாது, தங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது, நெருப்பால கூட எரிக்க முடியாது. எனவே இங்கே அனைத்தும் துக்கத்தின் விஷயங்களாகும். இப்போ நீங்க இருக்கிற உலகம் நிலையற்ற உலகன்றாரு. துக்கத்தின் விஷயம்தான். அங்கே இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது இல்ல. இங்கே இந்த சமயத்தில் அளவற்ற துக்கம் இருக்குது. எப்போது அளவற்ற துக்கம் இருக்குதோ அப்போதான் பாபா வராரு. பிறகு நாளை அளவற்ற சுகம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பாபா கல்பமாக வந்து நம்ம படிக்க வைக்கிறாரு. இது புதிய விஷயமா என்ன? போன கல்பமே இப்படியே தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். பாபா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சாரு. குஷியாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஏன் கவலைப்படுறீங்க? சந்தோஷமா இருங்கன்றாரு. குஷியோ குஷி, இது கடைசியில் ஏற்படக்கூடிய விஷயமாகும். ஆனா நீங்க இப்ப இப்படி இருக்கிறீங்கல்ல, கடைசியா நீங்க எல்லாருமே குஷி ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் போய் தான் ஆகணும். சொர்க்கம் வந்துடும், காட்சி காட்சியா கிடைக்கும், உடனே எல்லாம் குஷியா சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. அதீந்திரிய சுகத்தை கோப கோபியரிடம் கேளுங்கள்ட்டு கூட பாடப்பட்டிருக்குது இல்லையா? அது இப்போதைய விஷயம்தான் சொல்லி சொல்றாரு. அந்த கிருஷ்ணர் முரளி வாசிக்கும் போது அந்த கோபியர்கள் மயங்குவாங்களாம். அது உண்மையிலே இந்த முரளி யார் வாசிக்கிறாங்க? சிவபாபா தான் வாசிக்கிறாரு. ஆத்மா மயங்குது. கேட்காம இருக்க முடியல ஆத்மாவால. டெய்லி முரளி கேட்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்குதுன்றாங்க. அந்த மாதிரி இந்த கோபியர்கள் தான், அவங்க தான் அந்த அதீந்திரிய சுகத்தை கேட்கணும்னா இந்த கோபியரை கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில் தான் நீங்கள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியலனா கூட, பிகேசிக்கே கூட இப்ப இந்த ஞானம் புரியலனா கூட கடைசியா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எதற்கு உண்மையான அமைதி என்று சொல்லப்படுகிறது என்பதை பாபா தான் இப்ப சொல்றாரு. நீங்கள் பாபாட இருந்து அமைதியின் ஆசையை அடையிறீங்க. அவரை அனைவரும் நினைவு செய்றாங்க. பாபா அமைதி கடலாவார். தன்னிடம் யார் வர முடியும் என்று பாபா இப்ப புரிய வைக்கிறார். அந்தந்த தர்மம் அந்தந்த சமயத்தில் தான் வருகிறது. எல்லாருமே எங்க போவாங்க? கடைசி கடை இதுதான். எல்லாரும் இங்கதான் வருவாங்க. அந்தந்த தர்மம் அந்தந்த சமயத்துல பாபாட்ட வருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா சொர்க்கத்துக்கு வர முடியாது. துவாபரகத்துல இருந்து எந்தெந்த தர்மம்லாம் உருவாச்சோ அந்தந்த தர்மம்லாம் பாபாட்ட இப்ப வந்து ஞானம் கேட்பாங்க. ஆனாலும் அவங்க முயற்சி பண்ண டைம் இருக்காது. அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது சொல்லி சொல்றாரு. இப்போது சாது சன்னியாசிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. எனவே அவங்களுக்கு மகிமை நடக்கிறது. சாது சன்னியாசிகள்லாம் லேட்டா வந்தவங்க தான். ஆத்மாக்கள் துவாபரகத்துல இருந்து இறங்கி நடிக்க வந்தவங்க. அதனால அவங்களுக்கு மகிமை நடக்கிறது. தூய்மையாக இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு மகிமை இருக்க வேண்டும். யார் தூய்மையா இருக்கிறாங்களோ, விகாரத்துல இருந்து வெளியே இருக்கிறாங்களோ, விகாரத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு மகிமை இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது புதிதாக இறங்கி இருக்கிறாங்க இல்லையா, பழையவர்களுக்கு அந்த அளவுக்கு மகிமை இருக்க முடியாது. சொர்க்கத்துல இருந்து யார் நடிச்சு வந்திருக்கிறாங்களோ அவங்கள ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமா யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடிச்சு நடிச்சு அவங்க ஆத்மா பேட்டரி லோவாயிருக்குமா, அதனால யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. பழையவங்களுக்கு மகிமையே இருக்காது. புதுசா இப்ப இறங்கி இருக்கிறாங்களா பரந்தாமத்துல இருந்து, அவங்கலாம் ஒரே கவர்ச்சிப்பாங்க. அவங்க பேட்டரி ஃபுல் பேட்டரியா இருக்கும். சதோ பிரதானமா இருப்பாங்களா, அவங்கள பார்க்கவே எல்லாருக்கும் கவர்ச்சிக்கும். அதனால அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு மகிமை பண்ணுவாங்க. அவர்கள் சுகத்தை அனுபவித்து திரும்ப அவங்களும் தமோ பிரதானத்தில் சென்று விட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு அதிகமான குருமார்கள் விதவிதமான வருகிறார்கள். இப்ப பாக்குறோம் இல்லையா, நிறைய குருமார்கள் வந்து நிறைய ஞானம்லாம் சொல்றாங்க. கடவுளை பத்தியே கூட நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா கடவுள் யாருன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் கூட்டம் கூட்டமா போறாங்க நிறைய பேர். இந்த எல்லையற்ற மரத்தை யாருமே தெரிஞ்சிருக்கலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நாடகம் எப்படி நடக்குது, இதுல யார் யார் வராங்க, என்னென்ன நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட மனித மரம் படர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு பக்தியின் பொருட்கள் இருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். இப்ப எந்த அளவுக்கு இந்த எல்லைக்குட்பட்ட மனித மரம், இந்த சிருஷ்டி மரம் பாபா மேல வச்சிருக்கிறது கல்பவிருட்ச மரம். அந்த மரம் தான் இங்க கீழே முளைக்குது, மனித மரமா முளைக்குது. அது எந்த அளவுக்கு படர்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு பக்தி பொருளும் பரவி இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா ஞானம் என்பது விதையாகும். எவ்வளவு சிறியதாக இருக்குது. ஞானம் வந்து ரொம்ப சின்னது. விதை அது, அது ரொம்ப சின்னதா இருக்குது. பக்திக்கு அரை கல்பம் ஆகிறது. பக்திக்கு 2500 வருஷம் ஆகுது. நம்ம 63 ஜென்மா பக்தி பண்ணோம். ஆனா இந்த ஞானம் ஒரே ஒரு பிறவிதான், ஒரே ஒரு கடைசி பிறவிக்காக மட்டும்தான் இந்த ஞானம். அது ரொம்ப சின்னதுன்னு சொல்லி சொல்றாரு. ஞானத்துக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மி தான் சொல்றாரு. ஒரு பிறவில நீங்க மாறுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா 63 பிறவியா நம்ம பக்தி பண்ணோம். ஆனா ஞானம் பாருங்க, ஒரு பிறவிலேயே உயர்ந்த கலையில நம்மளை கொண்டு போயிடுறாரு பாபா. ஞானத்தை பெற்று நீங்கள் அரை கல்பத்திற்கு எஜமானர்களாகி விடுவீர்கள். ஒரு பிறவில தூய்மை ஆகிறது மூலமா நம்ம அரை கல்பத்துக்கு 2500 வருஷத்துக்கு உலகத்துக்கே எஜமானரா ஆகிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு.
பக்தி இப்போது முடிந்து விடுகிறது, பகல் வந்து விடுகிறது, இருள் முடிஞ்சு பகல் வருதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் சதா காலத்திற்கும் மகிழ்ச்சியானவர்களாக ஆகின்றீர்கள். இதை ஈஸ்வரனின் அழிவற்ற லாட்ரின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம லாட்ரி அடிச்சிருத்துறா இவன் காட்டுல மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ உங்களுக்கு தான் சொல்லி பாபா சொல்றாரு. சதா காலத்துக்கும் நீங்க மகிழ்ச்சியானவரா ஆகுறீங்க. இந்த ஒரு பிறவி மட்டும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா, பாபா குழந்தையா கடைசி வரைக்கும் இருந்து சரீரத்தை விட்டீங்கன்னா, அடுத்த பிறவில இருந்து நீங்க ராஜா தான் சொல்றாரு. உங்க காட்டுல தான் மழை பெய்யுன்றாரு. லாட்டரி அடிச்சிச்சு போங்க உங்களுக்குன்றாரு. அதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. ஆனாலும் அந்த லாட்டரியை ஃபுல்லா அனுபவிக்கணும்னா இங்க முயற்சி செய்ய வேண்டியிருக்குது சொல்லி சொல்றாரு. ஈஸ்வரனுடைய லாட்டரிக்கும் அசுர லாட்டரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அந்த லாட்டரி வேற, அது சும்மா எல்லைக்குட்பட்ட லாட்டரி. அது அப்படியே கொஞ்ச நாளைக்கு இருக்கும், உடனே அழிஞ்சு போயிடும். அதே நமக்கு லாட்டரி அடிச்சதுன்னா நம்ம உறவினர்கள்லாம் தேடி நம்ம வீட்டுக்கு உள்ளார வந்துருவாங்க, கடன்காரங்கள்லாம் தேடி வந்துருவாங்க, எனக்கு கொஞ்சம் கொடு எனக்கு கொஞ்சம் கொடுன்ட்டு. ஆனா இந்த ஈஸ்வரனோட லாட்டரியை யாராலையும் பறிக்க முடியாது. ஏன்னா இது புத்தி மூலமா நமக்கு இந்த லாட்டரி கிடைக்குது. இதை எடுத்துக்கிட்டு நம்ம போறோம். அடுத்து எடுக்க போற எல்லா பிறவிகளுக்கும் இந்த லாட்டரி தான் நமக்கு உதவி செய்யுது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் இருக்கிறது. பாபா நினைச்சீங்கன்னா பல மடங்கு பலன் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதன் மூலமே அமர பதவியை அடைய வேண்டும். நீங்க பாபா நினைக்கிறது மூலம்தான் சொர்க்கலோக பதவியை அடைய வேண்டும் சொல்லி சொல்றாரு. நம்ம இப்பதானே வந்திருக்கிறோம், நம்ம ஞானமே இப்பதானே கிடைச்சிருக்குது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்லாம் சொல்லியிருக்காரு பாபா. யார் வேணாலும் நினைச்சா, வீட்டில் இருக்கிற மாதாஸும் சரி, பந்தனத்தில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே பாபா வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. சரண்டர் ஆனவங்களுக்கும் சரி, இல்லறத்துல இருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால கண்டிப்பா நம்மளால பதவி அடைய முடியும். அதனால முயற்சி பண்ணுங்கன்றாரு. பாபாவிடம் இருந்து என்ன அழிவற்ற ஞான ரத்னங்கள் கிடைக்கிறதோ அவற்றை தானம் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதை மற்றவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட், ஆத்ம அபிமானிகளாக ஆகி அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும். சரீரங்களிலிருந்து பற்றை நீக்கி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதனாலதான் பாபா வந்து நெற்றி பொருத்த பாருங்க, ஆத்மா ஆத்மான்னு பாருங்க, அப்பதான் நீங்க அழமாட்டீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பற்றை வென்றவர்களாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடின்னு புரிஞ்சுக்கிட்டு சதா ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுகன்ற வரதானம் பாபா கொடுக்குறாரு. இந்த நொடி கடைசி நொடி, இதுதான் மம்மாவுடைய ஸ்லோகன். அவங்க வந்து இந்த செகண்ட் கடைசி செகண்ட், அதே தான் கடைசி வரைக்கும். அதை வச்சுதான் புருஷார்த்தம் ரொம்ப தீவிரமா பண்ணாங்க அவங்க. இப்பவே நம்ம முடிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன போய் மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டு உட்காந்துருப்போமா? ஒரு சாதாரண அல்பமான விஷயத்துக்கு போயிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்போமா? இந்த நொடி கடைசி நொடி. இப்பயே பாபாட்ட போறோம்னா ஜாலியா தானே போகணும், குஷி குஷியா தானே போகணும். அதனால பாபா சொல்றாரு, இந்த நொடி கடைசி நொடின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுகன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. சங்கமேகம் ஆன்மீக போதைகளில் இருப்பதற்கான யுகமாகும். இந்த சங்கமேகம் சதா போதையில இருக்கணும்ன்றாரு. அவங்க இருக்கிறாங்களா ஏதோ ஒரு போதையில. இந்த உலகத்துல இருக்கிறவங்க பாருங்க விதவிதமான போதையில இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அழியக்கூடிய போதை. அந்த போதையே அழிவுக்கு காரணமாயிடுது. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபா நிறைய சொமான்கள் சுயமரியாதையை கொடுத்துருக்கிறாரு. நான் யாரு நினைச்சு பாருங்கன்றாரு. நான் இறை மாணவன்னாலே அது ஒரு போதை, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான்னா அது ஒரு போதை, நான் கடவுளுடைய குழந்தைன்னா அது எப்பேற்பட்ட போதை. சங்கம யுகத்துல கடவுளே வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நான் வந்து 33 கோடி தேவதைகள்ல ஒரு ஆத்மான்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு போதை வரும். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக போதைகள் இருப்பதற்கான யுகமே இந்த சங்கம யுகம் தான் சொல்லி சொல்றாரு. ஆகையினால் ஒவ்வொரு நொடியும் ஆன்மீக போதையின் அனுபவம் செய்து கொண்டே இருங்க. ஒரு சொமானை எடுத்து அந்த போதையில இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் பரீட்சையில் குழப்பம் அடையக்கூடாது. எந்த டெஸ்ட் பேப்பர் வரும் தான், கண்டிப்பா வரும். நம்மளுடைய வீக் பாயிண்ட்ல வச்சு மாயா வந்து அடிக்கும். அப்ப வரும் தான். நம்ம பாபா வந்து நீ என் தேவதைன்னு சொல்லுவாரு. அந்த மாயா வந்து நம்மளை ரொம்ப கேவலமா நம்மளை கீழே தள்ளி விட்டு நீ ஒன்னுத்துக்கும் உதவாத ஆளுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், நம்மளை கஷ்டப்படுத்தும்.
நம்மள அதாவது ரொம்ப நம்மள ஒதுக்கி வைக்கிற அளவுக்குலாம் பண்ணும். அந்த மாயா வந்து பண்ணும். ஆனா நம்ம வந்து அதுக்காக கஷ்டமே படக்கூடாது. எந்த சூழ்நிலை, எந்த டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் குழப்பமே அடையக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நமக்கு பாபா இருக்கிறாரு. அவரு நம்மள எப்படி தூக்கி வச்சிருக்கிறாரு. அந்த போதையிலே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் இந்த சமயம் அகால மரணத்திற்கான சமயமாகும். இப்ப வந்து இந்த கலியுக இறுதியில யார் வேணாலும் எப்போ வேணாலும் மரணம் வந்து நெருங்கும்னு சொல்லி சொல்றாரு. திடீர்னு இறந்துடுறாங்க இல்லையா? திடீர்னு ஹார்ட் அட்டாக். நேத்து பார்த்திருப்போம், இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. திடீர்னு நடக்குது இல்லையா? அதனால அகால மரணத்திற்கான டைம் இப்போ. அதனால ஒருவேளை சிறிது நேரம் போதைக்கு பதிலாக குழப்பம் அடைந்திருக்கிறீர்கள். மேலும் அந்த நேரத்தில் இறுதி நொடி வந்துவிட்டால் அந்துமதி சோகதி ஆயிடும். என்னவாகும் சொல்லி கேக்குறாரு. இப்போ நம்ம வந்து ஏதோ டென்ஷனா இருக்கிறோம். அந்த டைம்ல மரணம் வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும்? நம்ம இங்கே தான் வந்து பொறந்துரும். சொர்க்கத்துக்கே போக முடியாது. ஜாலியா குஷியா இருந்தாதான், அதான் பாபா சொல்லுவாரு. மரணமே வந்தாலும் குஷியை விடாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்லுவாரு. அதனால எப்பயுமே போதையில இருங்க. அந்த ஆன்மீக போதையில இருக்கும்போது மரணம் வந்தா கூட அந்த போதையிலே உடலை விடும்போது என்ன ஆயிடுவீங்க? நல்ல பதவி அடைஞ்சிருவீங்க. சப்போஸ் போதை இல்லாம ஒரே டென்ஷனா குழப்பமா ஏதோ புத்தியில ஏதோ ஓடிட்டு இருக்குது, அந்த டைம் பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன பண்றது? அப்படியே அதே நிலையில உயிரை விட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப நம்ம இங்கே வந்து பிறந்துருவோம். திரும்ப கலியுகம், திரும்ப அப்புறம் துவாபர யுகத்துல இருந்து நம்மளோட நடிப்பு. அதெல்லாம் பாபா சொல்றாரு. ஆகையினால் எவரடி என்ற பாடம் கற்பிக்கப்படுகிறது. அதனால பாபா சொல்றாரு, எப்போனா ரெடியா இருங்க. ஏன்னா எந்த நேரம் யாருக்கு முடியும்னே சொல்ல முடியாதனால ரெடியா இருங்கன்றாரு. ஒரு நொடி கூட ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக முடியும். ஆனா பாருங்க, அந்த ஒரு செகண்ட்ன்றீங்களே, ஒரு செகண்ட்ல தான் ஜீவன் முக்தியே. ஒரு செகண்ட்ல பாபா நினைவுல உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா லட்சுமி நாராயணன் ஆக முடியும். அந்த ஒரு நொடியில நம்ம வேற எதையா நினைச்சிட்டோம்னா கீழான பதவி தான் அடைவோம். அதான் பாபா சொல்றாரு, ஒரு செகண்ட் உங்களை ஏமாத்திரும் சொல்லி சொல்றாரு. ஆகையினால் தன்னை விசேஷ ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயலை செய்யுங்க. நான் யாருன்னு நினைச்சுக்கங்க. எப்பயுமே நான் யாருன்ற நினைச்சுக்கிட்டே வேலை செய்யுங்க. ஒவ்வொரு எண்ணமும் நினைக்கும் போது யோசிங்க, இந்த மாதிரி பிரம்மா பாபா செய்வாரா, இது மாதிரி சிவபாபா செய்வாரான்ட்டு யோசிச்சு நினைங்க. ஒரு வார்த்தை பேசும்போது இது மாதிரி பிரம்மா பாபா பேசுவாரா, இந்த மாதிரி சிவபாபா பேசுவாரான்னு நினைச்சிட்டு பேசுங்க. செயலையும் அதே மாதிரி, இந்த காரியம் செய்யும்போது என்னுடைய காரியம் வந்து தேவதை மாதிரி இருக்குதா இல்ல அசுரத்தனமா இருக்குதான்ட்டு யோசிச்சு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. போதையிலே இருங்க, மேலும் சதா ஆன்மீக போதையில் இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சஞ்சலமற்றவராக ஆக வேண்டுமென்றால் வீணானதை மற்றும் கெட்டதை சமாப்தி செய்யுங்கள். மெயினா நமக்கு மனசுல சஞ்சலம் ஏன் வருதுன்னா, இந்த வேஸ்ட்டு இல்ல கெட்டது, யாரோ எதையோ சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதை வந்து ஒரு ஒரு 6 மாசமா உட்காந்து கடைஞ்சின்னு உட்காந்துருப்போம். பாபா ஞானத்தை கடைய சொன்னா 6 மாசமா உட்காந்து இவங்க ஏன் இதை என்ன சொன்னாங்க, என்ன போய் எப்படி இவங்க இப்படி சொல்லலாம் இப்படின்னு உட்காந்து கடைஞ்சிட்டு இருப்போம். அதான் பாபா சொல்றாரு, சஞ்சலமற்றவரா ஆகணும்னா கொஞ்சம் கூட சஞ்சலமே இல்லாம பாபா நினைவுல அப்படியே கிளியரா இருக்கணும். கிளீன் அண்ட் கிளியரா இருக்கணும் புத்தியும் மனசும். எப்ப இருக்கும்னா, நம்ம இந்த வீணானது, இந்த கெட்டதெல்லாம் சமாப்தி, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு எதை பத்தியும் யோசிக்கக்கூடாது. யாரா ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு பாபா இருக்கிறாரு. ஒரு பாபா தான் எனக்கு. எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சஞ்சலமற்றவராக ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.